45 லட்சம் பேருக்கு வந்து பீகாரில் வாக்கு இல்லை. அதில் பெரும்பாலானவர்கள் சிறுபான்மை மக்களும் தலித்து மக்களுங்கிற ஒரு குற்றச்சாட்டு அது நீதிமன்றத்திலே வச்சிருக்காங்க. நான் சொல்லலை. இப்போ நீதிமன்றமே இந்த கேள்வி கேட்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் தேர்தல் நவம்பர் 6, இந்த வர 6ஆம் தேதி அங்கே தேர்தல் நடக்க போகுது. அதுக்குள்ள அது பிரச்சனை முடியாது. அப்போ பிரச்சனையை கடைசி நேரத்தில் கொண்டு வந்ததுனால தான் அங்கே பல 40 லட்சம் பேருக்கு அங்கே வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. இது முன்னாடியே செய்யுங்க, அல்லது இந்த தேர்தல் முடிஞ்சப்புறம் செய்யுங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கும். சார், இது குறித்து தாவேகா தரப்புல ஒரு அறிக்கையோ ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா? இப்போ நீங்கள் நிர்மல்குமார் வெளியே வந்து சொல்கிறாருல்ல, நாங்கள் வந்து இங்கே ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கோம், நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டோம். அப்போ நீங்கள் உறுதியாக இருக்கேன்னு சொன்னால் இது போன்ற விஷயங்கள்ல நீங்கள் உறுதியான கருத்துக்களை வெளியே சொல்லணும். வெறுமனே திமுக சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்கள் உறுதியான கருத்து சொல்கிறீங்க. பாஜகவுடைய விஷயங்கள்ல நீங்கள் உறுதியான கருத்துக்கள் சொல்லுங்கன்ற அவர்கள் எடுக்கிற முடிவு. இப்போ அதிமுக எப்படி சொன்னாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோன்றாங்களா. இப்போ நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது வருகின்ற 2ஆம் தேதி நவம்பர் 2. அதில் நீங்கள் கலந்துக்கணும் கண்டிப்பாக. உங்களுக்கு அழைப்பு இது வரைக்கும் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. கொடுத்தால் கலந்து கொண்டால் அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் அதுக்கு எதுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ஆதரித்தால் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க. ஏன்னா அதிமுக கலந்துக்காது. ஏன்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராகத்தான் அந்த ஒரு கூட்டமே நடக்க போகுது. இப்போ அதிமுக ஏற்கனவே ஸ்டாண்ட் வெளியே சொல்லிட்டாங்க, நாங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம், எஸ்ஐஆர் தேவை. ஜெயக்குமார் சொன்ன விஷய பிரகாரம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஆதரித்தால் கலந்து கொள்ள மாட்டீர்கள். ஒருவேளை நீங்கள் ஆதரித்தால் அப்போ இன்னும் விஷயம் எங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்கன்னு. அப்போ இதெல்லாம் தான் ஒரு நிலைக்கண்ணாடி மாதிரி நமக்கு தெரியும். அதனால வந்து விஜய் வாயை திறந்து இந்த நவம்பர் 5ஆம் தேதி நடக்கின்ற பொதுக்குழுவில் பேசினால் மட்டும்தான் தாவேகாவுடைய ஸ்டாண்ட் வெளியே தெரியும் நல்லா.